இங்க இந்த சின்ன பொண்ணும் காலையோட வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் உடம்புக்கு சரியாகாமலே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாதியோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. பாப்பாவும் என்னம்மா உடம்புக்கு சரியாயிடுச்சான்னு கேக்குறா. அம்மாவும் இல்லம்மா ரொம்பவே டயர்டா இருக்கு, சாப்பிட ஏதாவது இருக்காமான்னு கேக்குறாங்க. பாப்பாவும் சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாமான்னு சொல்றா. அம்மாவும் சரிம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தானே சொல்றாங்க. பாப்பாவும் ஓடி போய் பக்கெட்டை திறந்து பாக்குறா. குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாம எல்லாம் தண்ணி தீந்து போயிருக்கும். அம்மா கிட்ட வந்தவளும் குடிக்க ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம நான் போய் தண்ணி அள்ளிக்கிட்டு வரவான்னு கேக்குறா. அம்மாவும் வேண்டாம்மா நீ சின்ன பொண்ணு நானே போய் தண்ணி அள்ளிக்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. பாப்பாவும் ஏமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்ப பாத்துக்காம பாதியோட வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேக்குறா. அம்மாவும் இங்க பாருமா என்ன விட்டு உங்களுக்கு யார் இருக்கா, உங்க அப்பாவும் நம்மள பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு, உங்கனாலதான் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. அவங்களோட சின்ன பையனும் அம்மா பசிக்குதுன்னு வரான். அம்மாவும் பொண்ணு கிட்ட தம்பி பசி தாங்க மாட்டாமா, சித்தியோட கடைக்கு போய் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வாமான்னு சொல்றாங்க. அதுக்கு பாப்பாவும் என்னால முடியாதமா, ஏற்கனவே வாங்கின கடன் பாக்கி இருக்கு, சித்தி திட்டுவாங்கன்னு சொல்றா. அம்மாவும் சரிமா சித்தி தானே திட்டுறாங்க நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. பாப்பாவும் சரிமான்ட்டு அங்க இருந்து ஓடியே சித்தி கடைக்கு போனவளும் அம்மா கொஞ்சம் அரிசியும் பருப்பும் வாங்கிட்டு வர சொன்னாங்க சித்தின்னு சொல்றா. அதுக்கு சித்தியை நான் இன்னமுமே கடையை கூட திறக்கல, அதுல வேற கடை 4500 ரூபாய் பாக்கி இருக்கு, இதுக்கு மேல எதுவுமே தர முடியாது, நீங்க இருந்து போன்னு சொல்றா. அதுக்கு இந்த பொண்ணு தம்பி ரொம்பவே பசியோட இருக்கான் சித்தின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த பொண்ணு இங்க பாரு நானும் அம்மாவும் ஒரே வயித்துல பிறந்திருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற, இதுக்கு மேல எதுவுமே கடன் தர முடியாது, இங்க இருந்து ஓடி போன்னு சொல்றா. பாப்பாவும் வெறும் கையோட வீட்டுக்கு வர. அம்மாவும் என்னம்மா சித்தி அரிசி பருப்பு எதுவுமே தரலையான்னு கேக்குறாங்க. பாப்பாவும் சித்தி பணம் இல்லாம எதுவுமே தர மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்றா. உடம்புக்கு முடியாத அம்மாவும் தம்பியை பாத்துக்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு லாயர் வீட்டுக்கு போறாங்க. இவங்க வாரத பார்த்த லாயர் சாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய நீ இங்க என்னத்துக்கு வரேன்னு கேக்குறாரு. உடம்புக்கு முடியாத அந்த பொண்ணு லாயர் சார் என் பசங்க 2 பேரும் வீட்டுல பசியோட இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது சமையல் பண்ணி கொடுக்கணும், 500 ரூபாய் பணம் இருந்தா தாங்கன்னு கேக்குறாங்க. லாயர் சார் உன்னை நம்பி நான் எப்படி பணம் தர முடியும், உன் புருஷனை இறந்து போயிட்டான், அதுக்கு இந்த பொண்ணு என் குழந்தைகளுக்காக ஒரு 100 ரூபாயாச்சு தாங்க சார்னு கேக்குறா. அவரு ஏதோ நீ என்கிட்ட பணம் கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும் போது நீ இங்க இருந்து போயிருன்னு சொல்றாரு. அவங்களும் 2 குழந்தைகளுக்காக வேற எங்கேயாவது பணத்தை புரட்டலான்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. வீட்டுல இருக்க சின்ன பையனும் அம்மா இன்னும் காணா, எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்றான். பாப்பாவும் அக்கா இதோ வந்துடுறேன் இங்கே இருந்து தம்பியை விட்டுட்டு அங்க இருந்து ஓடியே போறா. அந்த லாயரும் சித்தியோட கடைக்கு வந்திருப்பாரு. வந்தவரும் 2 கிலோ பழமும் 10 முட்டையும் பார்சல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. தம்பியை வீட்டுல விட்டுட்டு ஓடி வந்த பாப்பாவும் சித்தி கடையில முன்னாடி அடிக்க வச்சிருந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுறா. சித்தியும் பிஸ்கட் பாக்கெட்டை திருடிக்கிட்டு போறா. அவளை பிடிங்கன்னு சொல்லும்போது அவரும் அந்த சின்ன பாப்பா பின்னாடியே ஓடி வராரு. பிஸ்கட் பாக்கெட்டை திருடிக்கிட்டு வந்த பாப்பாவும் வீட்டுல பசியோட இருக்க தான் தம்பிக்கு அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பிரிச்சு சாப்பிட கொடுக்குறா. அந்த சின்ன பையனும் ரொம்பவே பசியோட இருப்பான் போல, மலமலன்னு பிஸ்கட்களை சாப்பிடும் போது பின்னாடியே இந்த பொண்ணை துரத்திக்கிட்டு வந்த லாயரும் அந்த சின்ன பையன் பிஸ்கட்டை சாப்பிடுறத பார்த்ததுமே அவர் கண்ணே கலங்கி போயிருது. பாப்பாவும் அவரை பார்த்து தம்பிக்காகத்தான் அந்த பிஸ்கட்டை திருடிக்கிட்டு வந்தேன்னு சொன்ன அந்த பொண்ணும் தம்பியும் அந்த லாயரை எதுவுமே பண்ணிடாதீங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. கருங்கல்லையும் கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு அவரை பார்த்தோன்னே தெரிய வருது. அவரும் மறுபடியும் திரும்பி அந்த கடைக்கு வராரு. அந்த பொண்ணோட சித்தி எங்க அந்த திருடியை பிடிச்சிங்களான்னு கேட்கும்போது அவரும் வேண்டாமா அந்த பிஸ்கட்டுக்கான பணத்தை நானே தந்துடுறேன், உலகத்திலே தீராத ஒரு நோய்னா பசிதான், அதோட அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு வாரம் வாரம் தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்க, பணத்தை நானே தந்துடுறேன்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர். நன்றி.